டியர் எக்ஸாம் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவோட தம்ப்நெயில் பார்த்தோன்னே நிறைய பேர் அதிர்ச்சியாக இருப்பீங்க. படித்தது போதும் என்றது மாதிரியான ஒரு தம்ப்நெயில் இருந்திருக்கு. ஸோ உண்மையாகவே நீங்கள் படித்தது போதும் என்ற மாதிரியான விடயம் அல்ல. அதாவது நீங்கள் இதுவரைக்கும் படித்தது உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு விடயமாக இருந்தாலும் கூட, நீங்கள் அடுத்து என்ன செய்ய போகிறீங்கன்றது தான் இனி வர்ற காலத்தில் உங்களுடைய ரிசல்ட்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதாவது நீங்கள் எவ்வளவு தான் படிச்சிருந்தாலும் அதை சரியான விதத்தில் நீங்கள் நடைமுறைப்படுத்தாது, இம்ப்ளிமெண்ட் பண்ணாட்டி உங்களுடைய மார்க்ஸில் பாரியளவான வீழ்ச்சி வந்துடும். ஸோ அதற்காக நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், நான் என்னுடைய வீடியோக்களில் குறிப்பிடுவது போல், இனிமேல் எக்ஸாமுக்கு இருக்கிற காலத்தில் மிகவும் முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை பாஸ் பேப்பர் செய்கிறது தான். இதுவரை காலமும் நீங்கள் பாஸ் பேப்பர் செய்யாவிட்டாலும் கூட, இனி வரும் காலங்களில் நீங்கள் பாஸ் பேப்பர் செய்கிறது தான் உங்களுடைய ரிசல்ட்ஸை காப்பாற்ற போகுது. ஸோ இப்படியாக பாஸ் பேப்பர்ஸ் செய்கிறண்டா எந்த முறையில் செய்யலாம்? உங்களுக்கு இருக்கிற டைமுக்குள்ளே உங்களால் அதிகபட்சமான வருடங்களை கம்ப்ளீட் பண்ண முடியாட்டியும் கூட, நீங்கள் நினைச்சிங்கள்னு சொன்னால் ஒரு 2010 வரக்கூடிய அத்தனை கேள்விகளையும் செஞ்சு பார்த்துட்டு போகக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் உங்கள்கிட்ட இருக்கிற டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணும் பொழுது உங்களால் அதிகளவான பேப்பர்ஸை செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ வெறுமனே பாஸ் பேப்பர்ஸை செஞ்சு கொண்டு மட்டும் போகாமல் அதில் இருக்கக்கூடிய விளக்கங்கள் எலாபரேஷன்ஸையும் பார்த்துட்டு போங்க. ஒரு பேப்பர் முடிக்கிறீங்கன்னு சொன்னால் டைம் வச்சு பேப்பரை செய்யுங்க, அதற்கு பின்னராக அதனுடைய எலாபரேஷன்ஸை செய்ய பாருங்கள். ஸோ இந்த மெத்தட் மூலமாக உங்களுடைய மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுவரைக்கும் நீங்கள் படித்தது போதுமென்றதுக்கான அர்த்தம் இனிமேல் படிக்க வேண்டாமென்றல்ல, படித்ததை வைத்துக்கொண்டு அதற்கான பாஸ் பேப்பர்ஸை இனிமேல் செய்ய தொடங்க வேண்டும், அதற்கான காலம் ஸ்டார்ட் ஆகிட்டுன்றதை உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணுறதுக்காக இந்த ஒரு வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாருமே இந்த பாஸ் பேப்பர்ஸை செய்கிறதுக்காக உங்களுடைய முயற்சியில் ஈடுபடுங்க. பிகாஸ் உங்களுடைய முயற்சி தான் உங்களுடைய ரிசல்ட்ஸை தீர்மானிக்க போகுது, உங்களுடைய ரிசல்ட்ஸ் தான் உங்களுடைய எதிர்காலமாக இருக்க போகுது. இல்லை நான் படித்து கொண்டு தான் இருக்க போகிறேன்னு சொன்னீங்கள் என்றால், நீங்கள் படிக்கிற விடயங்களை உங்களுக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஸோ பாஸ் பேப்பர் செய்கிறது தான் நீங்கள் படிக்கிற விடயங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். புத்திசாலித்தனமாக செயற்பட போகிறீங்க, ஹார்டாக படிக்காமல் ஸ்மார்ட்டாக செய்ய போகிறீங்கள்னு சொன்னால், இனிமே வரும் காலங்களில் நீங்கள் படித்த விடயங்களுக்கான பாஸ் பேப்பர்ஸை பெறலாக செஞ்சுட்டு போகிறது தான் உங்களுக்கு முக்கியமானது ஒன்றாக இருக்கும். ஸோ 2010 வந்த அத்தனை கொஷின்ஸுக்குமான விளக்கங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த விளக்கங்கள் உங்களுடைய எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு பெரிதளவில் துணையாக இருக்கும்.